தமிழ்நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் களம் நாளுக்கு நாள் களை கட்டி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு வந்த தொண்டர் ஒருவர் அதிமுக துண்டை தலையில் கட்டிக்கொண்டு மதுபான உற்சாகத்தில் தாளத்திற்கு ஏற்ப பல்டி அடித்து நடனமாடினார். தருமபுரி திமுக வேட்பாளர் மணி அரூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர். தொடர்ந்து பேசிய அவர் அரூர் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ராசிபுரத்தில் அதிமுகவினர் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவின் போது பிரதான சாலையில் பட்டாசு வெடித்ததால் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டது. நாகை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா பிரதாமபுரம் தொகுதியில் விவசாயிகளுடன் சேர்ந்து முந்திரி பழங்கள் பறித்தும் நிலக்கடலை காய வைத்தும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தாம் வெற்றி பெற்றால் முந்திரியில் இருந்து வைன் தயாரிக்கும் தொழிற்சாலை, மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதியளித்தார். திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் நம்பியூர் அருகே மூனாப்பள்ளியில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனுடன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கடை ஒன்றில் டீ போட்டு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் பேருந்துக்காக காத்திருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்து சமாளித்தனர். ராமநாதபுரத்தில் கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து திமுக நகரமன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 200க்கும் மேற்பட்டோர் வீதி வீதியாக சென்று ஏணி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.